தொகுதி எம்எல்ஏக்கு வந்து 9,000 அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு, நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணாலே அன்லிமிட்டட் இருக்குது. 9,000 அலவன்ஸ் இன்னும் ஏன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு அது ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்புறமா ஓட்டிங் சிஸ்டம், ஒரு நலத்திட்டங்கள் அறிவிச்சிங்கன்னா ஒரு நலத்திட்டம் வாங்குறதுக்கு அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏன் ஓட்டிங் முறையில் இந்தமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அதை பற்றி பேசியிருக்கு. அப்புறம் முக்கியமாக இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி என்ன நிலைமை இருக்குது, உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையே எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டிருக்காரு. பல லட்சம் பல கோடி கடன் வாங்கின ஒரு தொழிலதிபர் வந்து ஃபாரின் போயிட்டு அவங்கெல்லாம் சாதாரணமாக விட்டுடுறீங்க. ஆனால் ஒரு விவசாயி ஒரு இயந்திரத்துக்காகவோ ஒரு பயிர் கடனாகவோ ஏதோ ஒன்று வாங்கியிருந்தால் அதை கட்ட சொல்லி அதை இதுன்றீங்க, அதை ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு.